சயின்டிஸ்ட் ஆகணும் சார். ரிசர்ச்சில் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் படித்து முடிச்சதுன்னா அங்கேயே எனக்கு வேலை கொடுக்கணும் சார். திருப்பி ஒரு ரிசர்ச்சுக்கு நான் வேறு எங்கன்னா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐடியா இருக்குது. இல்லை டாப் மோஸ்ட் ரிசர்ச் சென்டர்ஸில் நான் வேலை செய்யணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நைசர்லேயோ இல்லை ஹோமி பாபா அட்டாமிக் சென்டர்லேயோ அங்கேயே வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம டீம் உங்களுக்காக டெய்லி பேசிஸில் உட்காந்து ரிசர்ச் பண்ணி என்ன கொடுத்தா எங்கள் குழந்தைங்க நல்லா வரும், அதுவும் தமிழ்நாடு மாணவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜ் போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, டெய்லி பேசிஸில் உங்களுக்காக பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணபண்ணி ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒன்று இன்ஸ்டியூட்டோ இல்லைன்னா கோர்ஸோ. அந்த விஷயத்தில் தான் இன்றைக்கி நெஸ்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாமை பற்றி பேச போகிறோம். 2026 இப்போ கரண்ட் 12th படித்து முடிக்க போகிறோம். ஆனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வச்சிருக்கேன், இல்லை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வச்சிருக்கேன், எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், சூப்பராக இருக்கணும், படிக்கிறப்பே எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐடியா இருந்ததுன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. பேரண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 minutes, உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல, 10 minutes நீங்கள் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கான கரெக்டான பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா கேரியரில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட +2 முடிச்சு 85% ஆன மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கேரியரை கரெக்டாக செலக்ட் பண்ணாமல் 4 years 5 years கழிச்சு ஏன்டா இந்த குரூப் எடுத்தோம், எதுக்குடா இந்த காலேஜில் சேர்ந்தோம் அப்படின்ட்டு புலம்புறாங்களா ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. அதனால நீங்கள் உங்கள் குழந்தைங்க புலம்பாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுத்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகும். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் +2 முடிச்சுட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்திருக்காங்க, பயாலஜி எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க, நல்ல காலேஜை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நல்ல கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறணும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னு வச்சுங்க, இம்மிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டா RGRல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். ரைட்டா? அடுத்தது நெக்ஸ்ட் யாருக்கோ ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் என்ன பண்ணும், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத யூடியூபை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம செஷனுக்கு போயிடலாமா? நான் உங்கள் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் VIT எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. RGRோட கோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2026 கம்ப்ளீட் கைட்ஸ், இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், அட்மிஷன் எப்படி பண்றது, இதோட எலிஜிபிலிட்டி என்ன, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸ்ட்ராட்டஜி, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இது எழுதுற மூலியமா அப்படின்றதான் பார்க்க போறோம். எ மஸ்ட் வாட்ச் சயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், ரைட்டா, அண்ட் பேரண்ட்ஸ். இந்த 2 பேரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு கண்டென்ட் தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். திஸ் வீடியோ இஸ் நாட் just about NEST, it's about how research careers actually begins in India. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபீல்டில் எப்படி பார்த்தீங்கன்னா கேரியர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பற்றி அருமையான வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இது. ரைட்டா? அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் இட்ஸ் யுவர் சைல்ட் ஃபியூச்சர். ரைட்? ஓகே, நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் நெஸ்ட் அப்படின்றது என்ன சார், இன்ஸ்டியூட்டா அப்படின்னா இல்ல, ஒரு 2 இன்ஸ்டியூட்டுக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ் பேர் தான் நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்ற இந்த எக்ஸாம். கேட்வே டு எதுக்கு, இந்தியா டாப் சயின்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நைசர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச். அதுக்கும் தென் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ட் இன் ரிசர்ச் சயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்ஸ் மும்பைல இருக்கு. இந்த 2 கேம்பஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 + 57 சீட்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த 257 சீட்ஸ்க்கும் நம்மளுக்கு என்ன பண்றது, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமா தான் நம்ம போக முடியும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ள போயிட்டோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு ஸ்டைபண்ட் தராங்க. மாசத்துக்கு 5,000 ரூபாய், 12 5 60,000. எப்படி இருக்கு?
சூப்பர்ல. இதை தவிர நிறைய ஸ்காலர்ஷிப், இன்ஸ்பயர்ஸ் ஸ்காலர்ஷிப் அங்கே கிடைக்குது. இது இல்லாமல் சில ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா படிக்கிறப்பயே பணமே இல்லாமல் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முடிச்சதுக்கப்புறம் நல்ல கேரியரை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும்னா இதை விட்டுட்டு நம்ம ஏன் வேற எதனா போய் படிக்கணும்? ரைட்டா? ஓகே. அட்மிஷன் டு 5 year இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி இன்ஸ்டிடியூட் வந்து நைசர், புவனேஸ்வர், டிஎம், டிஏயு, செப்ஸ், மும்பை. சொன்னேன் இல்லையா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ். ரைட்டா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். கண்டக்டட் பை டிஏஇ பிளஸ் டிஐஎஃப்ஆர் எக்கோசிஸ்டம். ரைட்? இதுல யூனிக் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா NEST is not an engineering or medical exam. It creates scientists, not employees. இங்கே படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இந்த NEST எழுதிட்டு போறவங்க வேலைக்கு போறவங்களா இருக்க மாட்டாங்க. என்னவா இருப்பாங்க? சயின்டிஸ்டா இருப்பாங்க. இன்ஜினியரோ டாக்டரோ இங்க கிரியேட் பண்றது இல்ல. ரைட்? அப்ப இங்க பார்த்தோம்னா why NEST is allied. ஏன் சார் நிறைய எக்ஸாம்ஸை பத்தி நீங்களே போட்டிருக்கீங்க, இது என்ன சார் allied அப்படின்றீங்க அப்படின்னா only 260 seats நேஷனல் வைட். இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம்னா 2 இன்ஸ்டியூட் தான். ஒன்று போபால் கேம்பஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மும்பை கேம்பஸ். இது 2 தான். டைரக்ட் பாத் டு PhD அட் ஐஐசி, டிஐஎஃப்ஆர், எம்ஐடி, ஆக்ஸ்போர்ட். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா PhD பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுக்குறாங்க. ஸ்ட்ராங் கவர்மெண்ட் ஃபண்டிங் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ரிசர்ச் எக்ஸ்போஷர் ஃப்ரம் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசர்ச் எக்ஸ்போஷர் வந்து பிரம்மாண்டமா இருக்கும். பேரண்ட் இன்சைட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஐஐடி லெவல் பிரஸ்டீஜ் ஃபார் பியூர் சயின்ஸ். அப்படியே எனக்கு மேக்ஸே வேணாம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பியூர் சயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த எக்ஸாம்ஸ் மூலயமா இருக்கு. அப்படி பார்த்தோன்னா என்ன சார் எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்றப்ப பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஓப்பன் ஆகும் போது. ஏன் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இப்போ ஜனவரி 5 இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் போது ஏப்ரல் 6 வரைக்கும் இதில் எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அட்மிட் கார்டு மே 15. தென் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 6. அப்பா போர்டு எக்ஸாம் முடிச்சோமா அட்டகாசமா டைம் இருக்குன்னா ஆமா ஏப்ரல் இருக்கு, மே இருக்கு, ஜூன் 6 தான் எக்ஸாம். இந்த எக்ஸாம் நீங்க கிராக் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஒரே ட்ரைனிங் இருக்குல்ல, நமது கோமட் 2026 அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா போதும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4மே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சொல்லி தரோம். இப்பத்துல இருந்தே சண்டேல ஒரு 3 hour கிளாஸ். போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே டெய்லி 10 இருந்து 1 மணி வரைக்கும் இந்த கிளாஸை நீங்க அட்டன் பண்ணாலே இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமை ஈஸியா பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் மூலமா கிளியர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிராஷ் கோர்ஸ் மூலமா நீங்க கூட இந்த கிராஷ் கோர்ஸ்ல அடிச்சு தட்டிடலாம், தூள் தட்டுக்கா. ரைட்டா? ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன்ல வந்து 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் டெட்லைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன். அது ஜெனரல்னா ஓகே. எலிஜிபிலிட்டி சார் என்ன சார் கிரைட்டீரியா? நான் வந்து இதுல எழுதணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. நான் வந்துடுறேன் சார், நான் எழுதுறேன் சார் அப்படின்னா என்ன குரூப் எடுத்தவங்களா இருக்கணும், எந்த இயர் படிச்சவங்களா இருக்கணும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 பாஸ்ட் இன் 2024 படிச்சிருக்கலாம், 2025 படிச்சிருக்கலாம், 2026 நீங்க எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம். இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்க கண்டிப்பா எழுதலாம். அப்ப என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் நீங்க முன்னாடி போய் பண்ண முடியாது. அப்ப 3 வருஷம் தான் நீங்க வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டெட்லைன் வச்சிருக்காங்க. சூப்பரா? ஓகே. ஸ்டடிட் எனி ஆஃப் 3 சப்ஜெக்ட். என்னன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் கொடுத்தோம். 4 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட் படிச்சா போதும்ன்றாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. பயாலஜி படிக்கலனாலும் பரவாயில்ல, மேக்ஸ் படிக்கலனாலும் பரவாயில்ல, யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்ற. நோ ஏஜ் லிமிட். பட் ஏஜ் லிமிட் இல்லை. ஆனால் 24, 25, 26 நம்ம என்ன பண்ணியிருக்கோமா +2 வந்து முடிச்சிருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும். இந்தியன் சிட்டிசன் ஒன்லி, வெளியாளுங்களுக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி. NRI கோட்டா இருக்கா, OCI கோட்டா இருக்கா, PCI கோட்டா இருக்கா, அதெல்லாம் கிடையாது. ரைட்டா? பிக் அட்வான்டேஜ் PCBA இருக்கலாம், PCBM இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் போத் ஆர் எலிஜிபிள். ரைட்? அப்பா பரவாயில்ல சார், நான் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன், நல்ல வேலை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகும்போது நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க. ஏன்னா நான் சயின்ஸ் குரூப் போனோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் அந்த மேக்ஸ் எடுத்து வந்து நுழைச்சி வச்சுறாங்களா. ஆனா இதுல எக்ஸாம்ல மேக்ஸ் இருக்கு. இங்க 3 சப்ஜெக்ட் படிச்சா போறோம். ரைட்? இங்க மார்க்ஸ் அண்ட் கேட்டகரி ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் OBCல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய +2 மார்க் 60% இருக்கணும். அக்ரிகேட் SC ST PWD கேண்டிடேட்டா இருந்தா 55% இருக்கணும். தென் சேம் போர்டு அக்ரிகேட் மேண்டேட். இதை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்க்கு ஒரு டிப் பாத்தீங்கன்னா போர்டு பர்சன்டேஜ் மேட்டர்ஸ் ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி, நாட் ரேங்க். ரைட்டா? அதனால வந்து கவலைப்பட தேவையில்ல. ஐயோ 60 தான் இருக்கு, 55 தான் இருக்கு என் குழந்தை, நீங்க அதை வச்சு சீட்டு கொடுக்க போறது இல்ல. இட்ஸ் ஒன்லி எலிஜிபிலிட்டி. பட் ரேங்க் பேஸ் பண்ணி தான் இங்க என்ன பண்ண போறாங்க, சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ண போறாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்னா, நீங்க கவலையப்பட தேவையில்ல. இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போடணும். RGR 8925824317 நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல என்ன போடணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், அதை போட்டு கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு 300 rupees பே பண்ணா போறோம். அவங்களே அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு கையில வந்து கொடுத்துருவாங்க.
ப்ராசஸ் பண்றப்ப அப்ளிகேஷன் மணி நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிக்கணும். ரைட், ஓகே. ரிஜிஸ்டர் ஆன் nestexam.in இந்த வெப்சைட்ல போகணும். பர்சனல் டேட்டாஸ், அகாடமிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணணும், போட்டோஸ் அப்லோட் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம் சென்டருக்கு 3 சென்டர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபீஸ் அண்ட் சப்மிட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. கரெக்ஷன் விண்டோ இருக்கும். ஏன்னா தப்பு நடக்க தான் செய்யும். எப்பயுமே வந்து பர்ஃபெக்டாக 100% யாருமே இருக்க மாட்டாங்க. தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ளிகேஷன் காஸ்ட் என்ன சார் இருக்கணும்? SC ST PWD கேண்டிடேட், தென் வந்து ஃபீமேல் ஆல் கேட்டகரி 700 rupees. இதுவே ஜெனரல் கேட்டகரி OBCல இருக்காங்க அப்படின்னா மேல் கேட்டகரிக்கு 1400. இதுவே OBC இல்லாம ஃபீமேல் கேட்டகரியா இருந்தாங்கன்னா ஃபீமேல்ல ஜெனரல் இருந்தாலும் சரி OBC இருந்தாலும் சரி என்ன கொடுக்கணுமா? 700 ரூபாய் கொடுத்தா போறோம். பாருங்க, அப்ப கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு அட்வான்டேஜ் பாத்தீங்களா? பாதிக்கு பாதி ஃபீஸ் ஆர் நாட் ரீஃபண்டபிள். அது ஓகே, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எக்ஸாம் பேட்டர்ன் ஓவர்வியூ. எப்படி சார் எக்ஸாம் இருக்கும், இதுல என்ன சார் கொடுப்பான், எப்படி சார் கேட்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் டியூரேஷன் வந்து எக்ஸாமுக்கு எப்பயுமே எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் தான் இதுக்கும் 3 hours தான் வச்சிருக்காங்க. ரைட்டா? 240 மார்க். என்ன சார் 240 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பிளிட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 60 மார்க். 4 சப்ஜெக்ட் சார் 3 போதும். நீங்க எக்ஸாம் 4க்கு தான். ரைட்டா? எலிஜிபிலிட்டி வந்து 3 இருந்தா கூட போறோம். பட் எக்ஸாம் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த 4ம் சேர்த்து தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ரைட்டோ? ஐயோ என்ன சார் எல்லாம் சொல்றீங்களே. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் தான். இதுல டோட்டல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. 80 கொஸ்டினுக்கா? அப்படியா? எப்படி சார் அப்படின்னா 80க்கு ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா கொடுத்தா 3 மார்க், தப்பாயிடுச்சுன்னா 9, மூவெட்டு 24, 240 மார்க். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க? கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மார்க்கிங் ஸ்கீம் நான் சொன்ன மாதிரி 3 வந்து கரெக்ட் ஆன்சர், தப்பா இருந்தா 1. அன்அட்டெம்ப்டுக்கு எப்பயுமே வந்து நம்மளுக்கு தெரியும், அதுக்கு ஏதோ மார்க் எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ரேண்டம் கெஸ்ஸிங் இஸ் டேஞ்சரஸ் இன் நெஸ்ட். ஏன்னா 3க்கு 1 போயிடும். அது நார்மல்ல. நெகட்டிவ் மார்க் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கிறது எடுத்தோம்னா இருக்கிறதும் போயிடும்ல. அந்த மாதிரி பார்த்துக்கணும். பெஸ்ட் 3 சப்ஜெக்ட் ரூல். இங்க 4 சப்ஜெக்ட்ல இருந்து எக்ஸாம்ல கேட்டாலும் பெஸ்ட் 3 சப்ஜெக்ட் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஓவராலா நம்மளுக்கு வந்து ரேங்கிங் போடுறப்ப எடுத்துப்பாங்க. லோவஸ்ட் சப்ஜெக்ட் வந்து கூட என்ன பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. only 3 best are counted. Then lowest scoring subject is ignored. Then final score out of 180. 240 மார்க் எக்ஸாம் வைப்பாங்கப்பா. ஆனா நீ ஒண்ணுத்துல கம்மியான கூட பரவாயில்ல, அந்த ஒண்ணை ஒதுக்கிட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இருக்கு, எனக்கு பயாலஜி வராதுன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல நீங்க டாப்பா இருந்தீங்கன்னா போறோம். இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அடி பண்ணா போறோம். அந்த 60 மார்க்ஸ் தூக்கிட்டு 180 தான் என்ன பண்றாங்க, ஃபைனல் ஸ்கோரை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. why this is powerful? you don't need to be perfect in all 4 subject. நம்ம 4 சப்ஜெக்ட்லயும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, தென் MAS and MAP explained simplified அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு மினிமம் ஸ்கோர் நீடட் இன் ஈச் செக்ஷன். இது வந்து ரொம்பவே முக்கியம். 4 சப்ஜெக்ட் கொடுக்குறப்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மினிமம் மார்க்ஸ் வந்து கம்பல்சரியா வச்சிருக்காங்க. அதே போல ஓவரால் பர்சன்டைல்லையும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இது வச்சிருக்காங்க, பர்சன்டைல் வச்சிருக்காங்க. இது இருந்தாதான் மினிமம் வந்து இருந்தாதான் குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி. யூ மஸ்ட் கிளியர் போத் டு கெட் ரேங்க். மார்க்கையும் அந்த மாதிரி இருக்கணும், பர்சன்டைலையும் அந்த மாதிரி இருக்கணும். ரைட்? எவ்வளவு மார்க் இருந்தா கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத இதுல பார்த்தோம்னா 180 மார்க்குக்கு 90ல இருந்து 110 இருந்தனா ஜெனரல்ல வந்து குவாலிஃபைடு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா OBC வந்து 80ல இருந்து 95% கிட்ட இருந்தோம்னா குவாலிஃபைடு. SC ST இருந்தா 50ல இருந்து 70 மார்க் எடுத்தீங்கன்னா குவாலிஃபைடு. ரைட்டா? கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்ரி இயர் பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பரை பொறுத்து தான். ஏன்னா நீட்ல கூட பார்த்துருப்போம், ஜேஇல கூட பார்த்துருப்போம், ஒரே மார்க்கா ஒரே வராது. ஒரு வாட்டி கூட ஒரு வாட்டி கம்மியாகும். பேப்பர் வந்து ஈஸியா இருந்தா எல்லாருமே ஈஸி மார்க் நிறைய எடுத்துருவாங்க, கம்மியா இருந்தா கம்மியா இருக்கும். அதனால அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவை. சீட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நைசர் செப்ஸ். நைசர்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 261 சீட்டு. ஜெனரல் ரிசர்வேஷன் அப்ளை 5%, ஹாரிசான்டல் PWD ரிசர்வேஷன்ஸும் இதுல இருக்கு. ரைட்டா? ஃபீஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் சொன்னீங்களே சார், ஃபீஸ் ஒண்ணுமே இல்ல, ஸ்காலர்ஷிப்லாம் தருவாங்கன்னா பிக் ட்ரூத். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நம்ம தமிழ்நாடு மக்கள் அதுக்காக தான் வந்து அடிச்சு பிடிச்சிக்கிட்டு நாங்க உங்ககிட்ட அட்டகாசமா இதை எடுத்துட்டு வந்து சேர்க்கணும், நம்ம குழந்தைங்களும் இதுல போகணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட நம்ம வந்து RGR அகாடமி வந்து சென்னையில வந்து செயல்பட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதே இல்லை. என்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரியல, என்ன காலேஜ் இருக்குன்னே தெரியல, டாப் இண்டஸ்ட்ரி எங்க இருக்குன்னே தெரியல, டாப் இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னே தெரியல, நல்ல கோர்ஸ் எதுன்னே தெரியல. இதெல்லாம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு தேவையில்லாம எதுல ஒண்ணு மாட்டிக்கிட்டு 4 வருஷம் படிச்சு எதுக்கு கஷ்டப்படுவானு. அதனால இந்த வீடியோவை தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணி விடணும். ஓகே, தென் திஷா ஸ்காலர்ஷிப் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் தராங்க மந்த்லி ஸ்டைபண்ட். அப்ப 12 எவ்வளவு, 60000 ரூபாய். இயர்லி கண்டின்ஜென்சி பாத்தீங்கன்னா ஒரு 20000 ரூபாய் அது வேற தராங்க. அப்ப 60 20 80000 ரூபாய். தென் rupees 4 lakhs டோட்டல் ஓவர் 5 years. 8 × 5 4 லட்சம். ஆப்வியஸ்லி எஜுகேஷன் இயர் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ.
அப்படின்றாங்க. ரைட்டா? சிலபஸ் அண்ட் டிஃபிகல்டி லெவல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி +1 அண்ட் +2 தான் நம்மளுக்கு இதுக்கு எக்ஸாம்ல கேட்குறாங்க. என்சிஆர்டி லெவல் கொஞ்சம் இருக்கும், ஜேஇ மெயின் டஃபர் தென் ஜேஇ மெயின், லோவர் தென் ஜேஇ அட்வான்ஸ். அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எப்படி இருந்தா நம்ம அடிக்கிறோம்ப்பா. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 25 சிங்கிள் வந்து ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம்ல. 10,000 + டாக்ஸ் தான். இமீடியட்டா ஜாயின் பண்ணிடணும். லேட் பண்ணீங்கன்னா 23,600 50% டிஸ்கவுண்ட்ல இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். 86951 86953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. டஃபர் தென் ஜேஇ மெயின், க்ளோஸ் டு ஜேஇ அட்வான்ஸ். பயாலஜி இஸ் என்சிஆர்டி ஸ்ட்ராங். மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி மாஸ்டரி இஸ் கம்பல்சரி. சால்வ் 10 இயர்ஸ் இந்த என்ன நெஸ்டோட 10 இயர்ஸ் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணாலே போகிறோம். 15ல இருந்து 20 ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அடிச்சு தூள் கலப்பிடலாம். ஃபோக்கஸ் ஆன் அக்யூரசி, டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரென்த் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் செலக்ஷன். ரைட்டா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துங்க. ஏன்னா 4 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சு தூள் கலப்பி தட்ட போறோம். ரைட்டா? கேரியர் ஆஃப்டர் நெஸ்ட் இதெல்லாம் இருக்கட்டும் சார். நெஸ்ட் முடிஞ்சுமே கேரியர் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படி அதை சொல்லுங்க. மெயின் இல்ல நம்மளுக்கு அதுதானே அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹெச்டி அட் ஐஐஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், டிஐஎஃப்ஆர், ஐஐடிசில வந்து பாத்தீங்கன்னா எம்ஐடி, ஆக்ஸ்போர்டு, மேக்ஸ், பிளாங்க் இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி பண்ண முடியும் நீங்க. தென் ரிசர்ச் சயின்டிஸ்டா எங்க போக முடியும், இஸ்ரோல போக முடியும், டிஆர்டிஓ, பார்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் படிக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, டைரக்ட் அட்மிஷன்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க, வேலைக்கு வந்து டைரக்டாக எடுத்துக்கிறாங்க. அதர் பார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா டேட்டா சயின்ஸு, அனலிட்டிக்ஸு, அகாடமியா அண்ட் குளோபல் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாட் ஏ ஜாப், ஏ கேரியர் பில்டிங் எக்ஸாம். இந்த நெஸ்ட்ன்றது சும்மா ஜாப் கொடுக்கறதுக்கு இல்லை, உங்களுடைய கேரியரை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான எக்ஸாம் தான் இந்த நெஸ்ட் எக்ஸாம். ரைட்டா? ஹூ ஷுட் சூஸ் நெஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லவ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். எனக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்பா, பயாலஜினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, பிசிக்ஸ் நல்லா பிடிக்கும்பா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேஸ்டாக படிக்கணும் அப்படின்னா நல்ல ஆப்டான ஒரு எக்ஸாம் தான் இந்த நெஸ்ட் எக்ஸாம். நான் சொன்னேன்ல, நைசர் போகலாம், செப்ஸு போகலாம், மும்பை கேம்பஸ். பேரண்ட்ஸ் ஹூ வாண்ட் டு லோ காஸ்ட் பிளஸ் ஹை அவுட்கம். சார் ரொம்ப கம்மி சார், படிக்கிறதுக்கு ஃபீஸ் என்னால கட்டுறதே கஷ்டம் அப்படின்றவங்களும் நல்ல இன்கம் வரணும்ப்பா, கம்மியா நான் போட்ட கூட பரவாயில்ல, வேற சொல்றாங்கல்ல 10 ரூபா போட்டா எனக்கு 1000 ரூபாய் தருவாங்களா அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு அருமையான இன்ஸ்டியூட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட். ஏன்னா படிக்கிறப்ப 80,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. நாட் ஃபார் தோஸ் ஒன்லி சேசிங் என்ஜினியரிங் எம்பிபிஎஸ் டைட்டில்ஸ். இந்த மாதிரி சூஸ் பண்றதுக்கு இந்த நெஸ்ட் தேவையே கிடையாது உங்களுக்கு. ஆனஸ்ட் கைடன்ஸ் இது. அதனால பாத்துங்க, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தவிர கோமட் 2026 by RGR Academy. நான் சொன்ன மாதிரி ஒன் ப்ரோக்ராம் ஆல் என்ட்ரன்சஸ், நீட், ஜேஇ, ஐசர், நெஸ்ட், எஸ்ஆர்எம், ஜேஇ, விஐடி, பிட்சாட், தென் வந்து அமிர்தா, கெட்டு, எல்பியூ நெஸ்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கியூட்டு, ஜேஇ, கிளாட், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கிளியர் பண்ண முடியும். சிஎம்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ், அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்மர் கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ், எய்ம்ஸ் கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ். இதுல தவிர வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபாரன்சிக் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா கியூட் எக்ஸாம்ஸ் கேட்கறாங்க. இதுல நம்ம எது வேணாலும் பண்ணலாம். ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, தென் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் சம்பந்தமா நம்ம வந்து இவங்கள ப்ரிப்பேர் பண்றோம். அதனால எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா வைப்பா, ஆர்ஜிஆர் எங்களுக்கு இருக்குல்ல, ஆர்ஜிஆரோட கோமட் 2026 மட்டும் நான் ஜாயின் பண்ணிட்டேன்ப்பா, நான் அடிச்சிருவாப்பா, 15 எக்ஸாம் எழுதுறேன், ஒரு 2 எக்ஸாம் அப்படி கிளியர் பண்ணி டாப்ல வச்சிருக்கேன், நான் சூஸ் பண்றேன் இதுவா அதுவா அப்படின்னு இல்லைன்னு வச்சுங்க. ஐயோ என்ன எதுக்கு கொடுப்பான் நம்ம ஏன் தவிச்சுட்டு இருப்பான். ரைட்டா? போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்றோம், 2 to 5 எவ்ரி சண்டே 2 கிளாஸ் கொடுக்குறோம். போர்டு எக்ஸாம் முடிஞ்சுமே 10ல இருந்து 1 o'clock வரைக்கும் உங்களுக்கு டெய்லி ட்ரைனிங் இருக்கு. எடுத்துங்க, யூஸ் பண்ணுங்க, அடிங்க, தூள் கலப்புங்க. ரைட்டா? ஓகே. மெடிக்கல் பிளஸ் என்ட்ரன்ஸ் பிளஸ் ரிசர்ச் பார்ட்ஸ்க்கு போறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இட்ஸ் எ லைவ் செஷன். வீட்டில் உட்காந்துன்னு தூங்கிக்கிட்டே பார்க்க கூடாது. ரைட்டா? படுத்துக்கிட்டே வேணா பார்க்கலாம், தூங்கிக்கிட்டே பார்த்தோம்னா அப்புறம் என்ன யூஸ் இருக்கு. ரைட்? லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன். சப்போஸ் நீங்க லைவ் பாக்குறீங்க, முடியாம போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு கிளாஸ், அந்த டைமுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டா உட்காந்து கிளாஸ் பாருங்க, ஒரே பண்ண தேவையில்லை, அழகா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறோம். எப்போ வேணாலும் நீங்க அந்த கிளாஸ் நீங்க பார்த்துக்கலாம். ரைட்டா? மென்டர்ஷிப் டில் ஃபைனல் அட்மிஷன். இப்போ ஒன்றும் சும்மா அப்ளிகேஷன் போடுறது மட்டும் இல்லை, ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லை, அட்மிஷன் நெஸ்ட்டில் போய், நைசரில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறது வரைக்கும், செப்ஸில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும், அந்த ஸ்காலர்ஷிப்பை உங்களுக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி டீம் உங்களுக்கு ஃபுல்லாகவே கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா இமீடியட்டாக 86951 86953 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக கோமட் 2026 all entrance one training program 11,800. It's a offer fee
ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் விட்டீங்கன்னா 23,600 உடனே அடிங்க. ஏதாவது டவுட் இருக்கா? நான் இருக்கேன், கால் பண்ணுங்க 9176552121. அடுத்த வீடியோ உங்களுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அது வரைக்கும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஐயோ எப்படி திருப்பியும் வந்து பார்க்கணும் அப்படின்னு எவ்வளோ சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்குமே, உடனே பார்க்கணுமே, என் மக்களை ஜெயிக்க வைக்கணுமே, சாதிக்க வைக்கணுமே, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் கொண்டு போகணுமே எங்களுடைய தமிழ்நாடு மாணவர்களை அப்படின்னு வந்து எங்கள் டீம் வந்து துடிச்சின்னு இருக்கு. அடுத்த வீடியோ வர வரைக்கும் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் RGR.